அடுத்து பயிற்சி. பயிற்சிங்கிறது எங்க வரும்? படிக்கிற காலத்துல ஒரு பயிற்சி வரும். பயிற்சிங்கிறது எல்லா விதமான ஒரு பதவியேற்புக்கும் ஒரு பயிற்சி அப்படின்னு ஒரு தனியா ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த வாழ்க்கையின் உயர்வுக்கு பயிற்சி எப்படி உதவுதுன்னு சொல்ல வர்றாங்க, கருத்துக்களை சொல்ல வர்றாங்க கற்பகம் பல்கலைக்கழக மாணவி தமிழ்வாணி. வாங்கம்மா. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க நிரந்தரம், வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று என் தாய் தமிழை வணங்கி இங்கு முத்தமிழாய் அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயாவையும் வணங்கி, ஓர் எழுத்துக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த கருத்தரங்கத்திற்கு உயிராக அமர்ந்துள்ள அனைவரையும் வணங்குகிறேன். ஐயா, நான் இப்படி பக்குவமா பணிவா பண்பா வணக்க வைக்கும் போது எல்லாம் நினைச்சிருப்பீங்க, பரவாயில்லையே இந்த பொண்ணு வீட்டுல பெரியவங்க கிட்ட எப்படி பக்குவமா பணிவா நடந்துக்கணும் பேசணும்ன்றத பயிற்சி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நான் இந்த இடத்துல பயிற்சின்னு சொல்றது என்னதுன்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தங்க கத்து கொடுத்து அதை நம்ம கத்துக்கணும்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க இல்லையா, அதுதான் பயிற்சி. சரி, பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்து நம்ம அதை கத்துக்கிட்டதும் பயிற்சி தானே. அப்ப இங்க பேச்சாளராக உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு பயிற்சி எடுத்து தான் அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அம்மா ஆனா ஆடுன்னு ஆசிரியர் அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சுதான் இன்னைக்கு பேசுறாங்க. அதே மாதிரி பேச்சாளராகவும் வளர்ந்துருக்காங்க இல்லையா? கேட்டு பாருங்க நடுவர் ஐயா, பயிற்சி எடுத்தனால தான் இந்த அளவுக்கு பேசுறாங்க. பயிற்சி அப்படி நீங்க பேச்சாளர் இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, உலக அளவுல எந்த பேச்சாளர் எந்த துறையில சாதிச்சவங்களை போய் கேட்டாலும் எனக்கு இதுல திறமை இருந்தது, ஆனா நான் அதுல பயிற்சி எடுத்ததுனாலதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சரி, பயிற்சியை பத்தி நான் மட்டும்தான் சொல்றேன்னு பார்த்தா, பகவத்கீதையில கண்ணன் வந்து அர்ஜுனிடம் சொல்றாரு பாருங்க, கடவுள் கண்ணன். யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்யறக்கே வந்து நல்ல பயிற்சியும் நல்ல மனநிலையும் வேணும்னு கண்ணனே சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு காலத்துல வந்து இவரை கண்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க, இவர் கூட சண்டை போடணும்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பாம்பை கண்டா படையே நடுங்குன்ற மாதிரி இவரை கண்டா எல்லாரும் நடுங்குவாங்க. வேற யாரும் இல்ல, ப்ரூஸ்லி அவங்க தான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க பயிற்சி எடுக்கிறவங்கள பத்தி. பல விஷயத்த வந்து ஒரு முறை பயிற்சி செய்யறவங்கள விட ஒரே விஷயத்த பல முறை பயிற்சி செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்கள கண்டா எல்லாரும் பயப்படுற ப்ரூஸ்லி அவர்களுக்கே பயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பயிற்சி எடுக்கவங்க தான் வலிமை மிக்கவர்களாமா. சரி, ப்ரூஸ்லி அடுத்து நான் உலக பொதுமறை நம்ம திருவள்ளுவர் பயிற்சியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்க வந்தேன். திருக்குறள்ல அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, சிற்றினும் செல்வம் சிறந்தமைந்தாம் அன்றே பொற்றுடன் மானம் கெடும். இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வீட்டுல செல்வம் சேரணும்னா ஒரு நல்ல பயிற்சியும் ஒரு சிறிதளவு முயற்சியும் வேணும். அப்படி இல்லைன்னா சேர்த்து வச்ச செல்வமும் சரி செல்வாக்கும் சரி மரியாதையும் சரி அப்பவே கெட்டுரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் பாருங்க, வீட்டுல செல்வம் சேர கூட மட்டும் இல்ல, சேர்த்து வச்ச செல்வத்தை என்ன தெரியறது கூட நம்ம ஒரு காலத்துல பயிற்சி எடுத்து தான் வந்திருப்போம். சரிங்க, நான் இந்த மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது எல்லாருமே நம்ம பேசிட்டோம். அடுத்து துறைகள் சார்ந்து வந்தேன், எந்தெந்த துறையில எப்படி பெரிய ஆளா இருக்காங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணலான்னு வந்தேங்க. இப்போ இங்க பணம் தான் உயர்வு தரும்னு பேசினாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சின்ன கதை. எல்லா திரைப்படங்களையும் வந்து மருத்துவம் சார்ந்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரி சீன்ஸ் வந்திருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் இருக்காரு, கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி பாஸ் ஆகி ஒரு அந்த நிலைக்கு வந்திருக்காரு, ஒரு பதவி டாக்டர் பதவிக்கு வந்திருக்காங்க. அப்போ பேஷண்ட் போய் அட்மிட் ஆகுறாங்க, ஆப்ரேஷன்லாம் முடியுது, ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு டாக்டர் வெளில வராரு. அப்போ டாக்டர் வெளில வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டைலாக் தான் சொல்லுவார், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உள்ளே போய் பார்க்குறாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த அனாட்டமி அதெல்லாம் பார்க்கும்போது கிட்னிவில் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது டாக்டர் மாற்றி லிவரில் கை வச்சிட்டார். அவர் ஒழுங்காக பயிற்சி எடுத்திருந்தா படிச்சிருந்தா உயிரும் பலியாகாமல் தப்பிச்சிருக்கும் இல்லையா. எனவே பணம் தான் உயர்வு தரும்னு நினைக்கிறவங்க, எதுக்கால இருக்கவங்களும் எதனால் உயர்ந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதாவது படித்தால் மட்டும் போதாது, தகுந்த பயிற்சி வேணாம். அவங்க சொல்ல வர்றது எப்படி கார் ஓட்டுவது அப்படிங்கிறத ஒரு 10 மார்க் கேள்விக்கு நான் படிக்கிறேன், நான் படித்து 10க்கு 10 வாங்கிடுறேன், காரை கொடுத்தா ஓட்டிட முடியுமா? போய் போஸ்ட் கம்பத்தில் முட்டிட்டு நிற்கும். காரு ஓட்டணும்னா அது பயிற்சி வேணும் இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பா படிப்பை பயிற்சி செய்தால்தான் உயர்வு வருங்கிறீங்க. சரி,
இப்போ திரைப்படம் நம்ம எல்லாத்துக்குமே திரைப்படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நமக்கு இவர நடிக்கிறத பார்த்தா அவ்வளோ தத்ரூபமா இருக்குன்னு நினைப்போம். சிவாஜி ஐயா அவர்கள் தான், நடிகர் திலகம் சிவாஜி ஐயா. அவர் எப்படிப்பட்ட நடிகர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா நடுவரையா? நடிகர் திலகம். இமயம். அப்போ அவர்கிட்ட என்னதான் நடிப்புல அவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுத்துட்டு தான் வந்து நடிப்பாராம். பாத்துக்கோங்க எவ்வளவு திறமை வாய்ந்த நடிகர், பயிற்சி எடுத்துட்டு தான் படப்பிடிப்புக்கே வந்து போவாரு. சரி, திரைப்படத்துக்கு அடுத்து வந்து நான் ஒரு இவங்கள சாதித்த அதனால்தான் அவர் நடிகர் திலகம். ஆமாங்க, கண்டிப்பா. சரி, இந்த மேடை 1000 மேடைகள் பார்த்திருந்தாலும் இந்த மேடை என் முதல் மேடை என்று பயிற்சி எடுத்து யார் வருகிறார்களோ அவர்கள் பேச்சு தான் ஜொலிக்கும். நன்றிங்க. அடுத்து வந்து இவங்கள சாதித்தவர்கள். சரி, நம்ம நிறைய பேத்துக்கு வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், சாதாரண வாழ்க்கை எப்படின்னு. ஆனா சாதாரண வாழ்க்கையில காசு எல்லாம் வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அப்ப காசு வேணும், நமக்கு என்ன வேணும்? நல்ல வேலை. படித்தாலே வேலை சம்பாதிக்கலாம்னு சொல்றதுல அந்த காலம். இப்ப எத்தனை பேர் நம்ம நாட்டுல கையில டிகிரியோட வேலை இல்லாம இருக்காங்க? அதுக்காக தான் இப்போ எல்லா கல்லூரிகளையும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் பயிற்சின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கயா. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைக்கணும்னா அந்த வேலையில உனக்கான திறனை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு பயிற்சி. நீங்க அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் உங்களை விட மாட்டாங்க. 6 மாசம் அந்த ஃபீல்டுல நீங்க தாக்கு பிடிப்பீங்களா அப்படின்றதுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. அடுத்து இப்படி சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வேலைக்கு கூட பயிற்சி அடிப்படையா இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாமே பார்ப்போம். தோனி, விராட் கோலி, டெண்டுல்கர் இவங்க எல்லாத்தையுமே நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் விளம்பரத்துல வேணா வந்து பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜினும், ஷாருக் கான் டென்வர் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ்னும் சொல்லாமே ஒழிய, நேர்ல போய் கேட்டா அவங்க பூஸ்டும் டென்வரும் சாப்பிட்டுட்டு நான் சென்ட் அடிச்சுட்டு போனதுனால தான் இவ்வளவு உயரத்துக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. என்னதான் அடுத்த நாள் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இருந்தாலும் அதுக்கு முன்னத்த நாள் பயிற்சி எடுத்துட்டு தான் போவாங்க. இதுக்கு தான் பாரதி அப்பவே அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, பயிற்சி செய்தவன் வெற்றி பெறுவான், பயம் செய்தவன் தோல்வி பெறுவான்னு. பயிற்சி எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான 100% வாய்ப்புன்னு பாரதி வந்து சொல்லியிருக்காரு. சரி, இப்போ திருமணத்தை பத்தி எல்லாரும் பேசுனீங்க. திருமணத்துக்கு முன்னாடி பணிவா, பண்பா, பக்குவமா, 2 பக்கமும் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுதான் பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா திருமணத்துக்கு அடுத்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆண்கள் படுற பாடு இருக்கே. ஒய்ஃப் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டினா வாழ்க்கை ஸ்மூத்தா போகும்னு அப்பா கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ். நாங்க பெண்கள் மட்டும் சும்மா இல்லை நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி தோசை சூறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அம்மா சைட்ல இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. போற இடத்துல இப்படித்தான் நடந்துக்கணும், போற இடத்துல இப்படித்தான் பேசணும்னு எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புறாங்க. அப்படி 2 பக்கமும் ட்ரைனிங் இருக்கனால தான் நம்மளோட பந்தம் வந்து ஒரு ஸ்மூத்தா நிலையா போகுதுங்க ஐயா. அதாவது அன்னைக்கு தோசை சுடுவதற்கு ட்ரைனிங் பயிற்சி கொடுத்தாங்க, இன்னைக்கு எப்படி சுட வைப்பது என்பதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்துங்க, சரி, நான் மனிதர்களுக்கு தான் பயிற்சி தேவைன்னு பார்த்தா, கடவுள் வந்து நம்மள மட்டுமா படைச்சாரு? இயற்கையில் எவ்வளவு விலங்கு பறவையெல்லாம் படைச்சிருக்காரு. சரின்னு பறவைகள் பக்கம் போலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு பறவைகள் மேல ஒரு ஈர்ப்பு, அதனால பறவைகள் பக்கம் போனேன். உலகத்திலேயே அதிக உயரத்துல பறக்கக்கூடிய பறவை எதுங்கயா? கழுகு தானே. ஆனா கழுகுக்கு வந்து என்னதான் ரத்தத்திலேயே ஹைட்டா பறக்கலான்ற ஒரு இது ஊறி இருந்தாலும் அது ஒவ்வொரு தாட்டி உயரத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் கீழே பயிற்சி எடுத்துட்டு தான் போகணும். பாத்துக்கோங்க, அந்த கழுகுக்கு தெரியும் அதோட திறன் வந்து என்னன்னு, இருந்தாலும் பயிற்சி எடுத்து தான் அது உயரத்துக்கு போகுது. சரின்னு விண்ணுலகத்தை விட்டுட்டு மண்ணுலகம் கீழே வந்தேன். பார்த்தா இந்த உலகத்திலே அதிக வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு எது? குதிரை தானே. அப்போ குதிரை பார்க்கும்போது குதிரை பந்தயம் எல்லாம் நடக்குதுங்க ஐயா. எல்லா குதிரையுமா முதல் பரிசு வாங்குது? நல்லா பயிற்சி எடுத்த குதிரை மட்டும்தான் முதல் பரிசு வாங்குது. அப்போ ஒரு குதிரைக்கு அதோட ரத்தத்திலே வந்து அது வேகமா ஓடும் அப்படின்ற ஒரு கலந்து இருந்தாலும் பயிற்சி எடுத்து முதல் பரிசு வாங்கக்கூடிய குதிரைக்கு தானே அது முன்னேறுது, உயரத்துக்கு வருது. அதே மாதிரிதான் மனுஷங்களும் பயிற்சி எடுத்தா எப்பயுமே உயர்ந்துகிட்டே இருக்கலாம். சரி, இப்போ மனிதர்கள், விலங்குகள் இதெல்லாம் பத்தி விட்டாச்சு. இப்ப இந்த உலகத்தையே சுழல வைக்கிறது பணிவு, பண்புனால சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த உலகத்தை சுழல வைக்கிறது என்ன? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ முதல்ல எல்லாம் வந்து மாமியார் வீட்டில் இருந்தால் அம்மா கூப்பிட்டு, அம்மா இந்த குழம்பு எப்படி வைக்கிறது, என்ன சமைக்க சொல்கிறாங்க, இந்த சாம்பார் எப்படி வைக்கன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சாட் ஜிபிடி, மெட்டா ஏன்னு எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதில் போய் நீங்கள் எப்படி சமைக்கணும்னு கேட்டால் 1 ஸ்பூன் டர்மரிக் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து அது குறிப்பெடுத்தருது. அது என்ன சும்மாவா எடுத்துருது, இல்லை யாராவது டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்களா? அதை செய்யறதுக்கு முன்னாடியே சின்ன மாடலாக செஞ்சு வச்சு
வச்சு ஏஐக்கு கூட ட்ரைனிங் பயிற்சி கொடுத்ததுனால தான் இந்த உலகத்துல வந்து ஏஐயோட தாக்கம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. மேலும் உயர்வு நம்ம உலகத்துக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இறுதியா ஒண்ணு சொல்ல வர நடுவர்களே அவர்களே, ஒரு மனுஷன் வளர்த்தியில உயரணும்னாலும் சரி, வாழ்க்கையில உயரணும்னாலும் சரி, பயிற்சி தான் அடிப்படையா இருக்கு. பயிற்சின்றது பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி. கீழே ஸ்ட்ராங் ஆச்சுன்னா எவ்வளோ ஹைட்டா வேணாலும் நீங்க பில்டிங் கட்டிக்கலாம். கீழே வீக்கா இருந்துச்சுன்னா எவ்வளோ மேல கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சரியும் போது அந்த அளவுக்கு அடி ஆழமா விழுவும். எனவே நீங்க என்னதான் தோல்வி பெற்றிருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா 18 வருஷம் கழிச்சு ஐபிஎல் கப் அடிச்ச ஆர்சிபி டீம் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உயர்வீங்க, ஜெயிப்பீங்கன்னு என்று கூறி பயிற்சியே வாழ்க்கைக்கு உயர்வு தரும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம். என்னதான் படிப்பு படிச்சிட்டாலும் அதை பயிற்சியாக்கி இடத்துக்கு தகுந்தார்கள் பயிற்சின்னு எது கொடுக்குறான்? எனக்கு நல்ல அறிவு இருக்கு, எதற்காக அந்த பயிற்சி கொடுக்குறான்? அந்த இடத்துல எப்படி வேலை செய்யணும், நீ நல்லா வேலை செய்வே, அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியரில் நீ எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி அங்கே இல்லாமல் போயிடுச்சுன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் ஆயிடும். அது மாதிரி வாழ்க்கையின் உயர்வுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப உதவுது அப்படின்னு தமிழ் வாணி மிகவும் அருமையாக பேசி கடைசியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் குழம்பு வைக்கிறதுக்கும் ரசம் வைக்கிறதுக்கும் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. பாராட்டுக்கள்.